ஃபுட்பால் இஸ் பேக் பேபி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் பிரீமியர் லீக், லா லிகா எல்லாமே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சே லிவர்பூல் வெர்சஸ் போர்ன்மவுத் தான். பட் அது மட்டும் இல்ல. ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு கிளாஷ் வந்து நம்ம எல்லாருக்குமே காத்துக்கிட்டு இருக்கு. கம்மிங் சண்டே நைட் 9 பிஎம்க்கு மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் ஆர்சனல். ஒரு பியூரான ஒரு ரைவல்ரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சர் அலெக்ஸ் ஃபெர்குசன் வெர்சஸ் ஆர்சீன் வெங்கர் ரொம்ப வருஷமா போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2 கேப்டன்ஸ் ராய் கீன் அப்புறம் இந்த பக்கம் பேட்ரிக் வியேரா. இதுவும் ரொம்ப நாளமா போயிட்டு இருந்துச்சு. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மேட்ச லைவ்ல வாட்ச் அலாங் பண்ண போறோம். அண்ட் நாளைக்கு ஈவினிங் ஆஸ்டன் வில்லா வெர்சஸ் நியூகாசில் யுனைட்டட் இந்த மேட்சை நம்ம லைவ்ல வாட்ச் அலாங் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 60% மேல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு இன்சியன் ஃபுட்பால் கம்யூனிட்டியா நம்ம வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுட்பால் ஓடிசி தமிழ்ல ஜாயின் ஆயிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த பிரெடிக்டட் லைனப்ஸ், அந்த டாக்டிக்ஸ் 2 மேனேஜரும் எப்படி இந்த வந்து கோப் அப் பண்ண போறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். எஸ்பெஷலி மான்செஸ்டர் யுனைட்டடோட ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த சீசன்ல என்ன இருக்க போகுது, அதுவும் இந்த வீடியோல இருக்க போகுது. ஆல்ரைட் ஸ்டேஜ் வந்து ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் ஆர்சனல். என்ன ஒரு மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன் வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் ஒரு டெரிபிள் சீசனா இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். 15த் லீக் டேபிள்ல ஃபினிஷ் பண்ணாங்க. அவுச்! ரொம்பவே ஒரு மோசமான சீசன். இந்த பக்கம் ஆர்டெட்டா தொடர்ந்து ஒரு 3 சீசனா டாப் 2லயே ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து டைட்டில வின் பண்ற பாக்கியம் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மேட்ச் 2 பேருமே வின் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வின்னோட ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் சீசன பார்ப்பாங்க. ஸோ மான்செஸ்டர் யுனைட்டட் ப்ரீ சீசன்ல எப்படி ப்ளே பண்ணாங்கன்னு நம்ம எல்லாமே பார்த்தோம். என்னதான் ஒரு லாஸ் வரல அப்படின்னாலும், அந்த ஸ்பெக்டாகுலரா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எஸ்பெஷலி புருனோ பெர்னாண்டஸ் சென்டர் மிட்ஃபீல்ட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அது வந்து என்னதான் அவன் ப்ளே மேக்கிங்லாம் பண்றான் அப்படின்னாலும், அந்த சென்டர் மிட்ஃபீல்ட்ல உள்ள பொசிஷன், அந்த ப்ளே ஸ்டைல் அவன் ரொம்பவே கரெக்ட்டா ப்ளே பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். பட் நியூ சைனிங்ஸ் மத்தாயஸ் குன்யா அண்ட் பிரையன் எம்புமோ, டியோகோ லியோன் இந்த 3 பேருமே நல்லா கோப் அப் பண்ணி அந்த ஒரு ஸ்பார்க்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிரீமியர் லீக் போக போக 3 பேரும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். பட் ஹெட் டு ஹெட் மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் ஆர்சனல் இது பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் ஆர்சனல் தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த மீதி இருக்கிற ஒரு மேட்ச் கூட டிரா தான் பண்ணாங்க. அதுவும் லாஸ்ட் சீசன்ல நடந்த டிரா தான். 2022ல தான் இந்த மான்செஸ்டர் யுனைட்டட் ஆர்சனல் கூட லாஸ்ட்டா வின் பண்ணாங்க. இந்த ஆண்டனி வந்து அந்த ஃபினிஷ் ஷாட் அடிச்சு பேட்ஜ் எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ அதுதான் லாஸ்ட்டா நம்ம வின் பண்ணது. ஸோ இந்த மேட்ச் நம்ம வந்து கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும். ஸோ அதுதான் நான் வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா பார்க்க போறேன். கீ பேட்டில்ஸ் இந்த மேட்ச்ல அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா புருனோ பெர்னாண்டஸ் வெர்சஸ் மார்டின் ஜூபிமெண்டி. இது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கீ பேட்டில். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருனோ பெர்னாண்டஸ் லாஸ்ட் சீசன்ல ஒரு 19 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து மான்செஸ்டர் யுனைட்டட்க்கு பிரீமியர் லீக்ல பண்ணியிருக்கான். அண்ட் ஜூபிமெண்டி ஒரு டிஃபென்ஸ்ல ஒரு ஆங்கர் மாதிரியான ஒரு பிளேயர். எந்த ஒரு பிளேயரா இருந்தாலும் சரி, ஒரு கொசு மாரி அவன் பின்னாடி சுத்திட்டே இருப்பான். அந்த மாரி தான் மார்டின் ஜூபிமெண்டி. டெக்லான் ரைஸ்க்கு ஒரு சப்போர்ட்டா மார்டின் ஜூபிமெண்டிய ப்ளே பண்ணியிருக்காங்க. பிகாஸ் டெக்லான் ரைஸ் ரொம்பவே அஃபென்சிவ்ல போய் அந்த லேட் ரன்ஸ்லாம் வந்து ஷாட்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்பான். ஸோ அதனால மட்டுமே மார்டின் ஜூபிமெண்டிய அந்த டிஃபென்சிவ் ரோல்ல ஆங்கரா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். அண்ட் இன்னொரு ஒரு மேட்சப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டர் யோக்கரஸ் வெர்சஸ் மான்செஸ்டர் யுனைட்டட் டிஃபென்ஸ் அண்ட் பெஞ்சமின் செஸ்கோ வெர்சஸ் ஆர்சனல் டிஃபென்ஸ். 2 பேருமே ஒரு டவர் மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர். 2 பேரும் பயங்கர ஹைட், பயங்கர பாடி. பெஞ்சமின் செஸ்கோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் சலீபா அண்ட் கேப்ரியல் 2 பேருமே ஹைட் இருப்பாங்க. பட் மான்செஸ்டர் யுனைட்டட்ல அப்படி இல்ல. மத்தியாஸ் டி லிக்ட் மட்டும் தான் அந்த அளவுக்கு பிசிக் இருக்கு. அந்த விக்டர் யாக்கோரஸ வந்து தடுக்கிற அளவுக்கு. லெனி யோரோ, லூக் ஷா 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பிசிக் இல்ல. பட் அந்த ஆன்டிசிபேட் பண்ணி அந்த டாக்கிள்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ் நம்ம இந்த சீசன் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூர் டிரான்சிஷனல் ஃபுட்பால் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ரூபன் ஆமரிம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்ட்ரக்சர லவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஃபாஸ்ட் டிரான்சிஷன்ஸ் அண்ட் குயிக் பிரசிங், ஹை பிரசிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அந்த பிளே ஸ்டைல் தான் அவனோட ஒரு சிக்னேச்சராவே இருந்திருக்கு. ஸ்போர்ட்டிங்லயே இருக்கட்டும். யுனைட்டடோட சம்மர் சைனிங்ஸ் மத்தாயஸ் குன்யா, பெஞ்சமின் செஸ்கோ அண்ட் பிரையன் எம்புமோ, டியோகோ லியான் இந்த 4 பேருமே ஒரு ஸ்டேட்மெண்ட்ட காமிக்குது. அந்த அட்டாக்ல நாங்க வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. பட் கார்லோஸ் பலிபாவ சைன் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டீமே ஃபுல்ஃபில்லா இருக்கும். இந்த சீசனோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து டாப் 6ல ஃபினிஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. டாப் 4 இல்லன்னா கூட டாப் 5, 6 இந்த 2ல ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 6த்ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நம்ம பிரெடிக்ஷன் வீடியோல கூட மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து டாப் 6ல தான் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பிரெடிக்ஷன் வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, அப்படியே போய் பார்த்துக்கோங்க. ஒரு 2, 3 வீடியோக்கு முன்னாடி இருக்கும். நல்லாவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அதுல. பட் என்ன இந்த சீசனா இருக்கட்டும், இந்த மேட்ச்க்கா இருக்கட்டும் என்ன சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்செஸ்டர் யுனைட்டடோட அந்த டிஃபென்ஸ் தான். என்னதான் மட்டாயஸ் டி லிக், லிசாண்ட்ரோ மார்டினஸ், லெனி யோரோ இந்த 3 பேருமே ஆன் தி பேப்பர்ல ரொம்பவே சூப்பர்பா இருந்தாலும், இந்த 3 பேரும் அடிக்கடி இன்ஜூரி ஆற ஒரு பிளேயர்ஸ். லிசாண்ட்ரோ மார்டினஸ் எல்லாருக்குமே தெரியும். அவன பிட்ச்ல பார்த்தே 1 வருஷம் ஆகுது. மத்தாயஸ் டி லிக் அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு ஹாம்ஸ்ட்ரிங்க புடிச்சுட்டு படுத்துடுறான். அண்ட் லெனி யோரோ அவன் மட்டும் தான் ஒரு 1/2 வருஷமா இன்ஜூரி இல்லாம இருக்கான். பட் எப்பயாச்சும் அவனுக்கு ஒரு நெகிழ் வந்துருது. லூக் ஷா நம்ம சொல்லவே தேவையில்ல. 2, 3 வருஷமா ஆளையே காணோம். இப்போ வந்து பேட்ரிக் டோகோவ சைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆளு வைராகியமாயி வந்துட்டாப்ல. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ் வந்து இன்ஜூரி ஆகாம இருந்துச்சு அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்ஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ யுனைட்டடோட பிரெடிக்டட் லைனப் இதுதான். கோல்ல வந்து ஆண்ட்ரே ஒனானா. ஸோ என்னதான் ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜூரிலாம் இருந்தாலும், இப்போ வந்து இன்ஜூரிலேருந்து வெளியில வந்துட்டான். அண்ட் லெஃப்ட் சைடட் சென்டர் பேக்ல வந்து லூக் ஷா, ரைட் சைடட் சென்டர் பேக்ல வந்து லெனி யோரோ, சென்டர் பேக் வந்து மத்தாயஸ் டி லிக். ஒரு சாலிடான ஒரு சென்டர் பேக் சிஸ்டம். 2 பக்கமும் பால் பிளேயிங் டிஃபெண்டர்ஸ். நடுவுல வந்து மத்தாயஸ் டி லிக் ஒரு சாலிடான ஒரு சென்டர் பேக். அண்ட் சென்டர் மிட்ஃபீல்ட்ல
கெசமிரோ அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ். என்னதான் கெசமிரோக்கு வந்து லெக்ஸ்லாம் இல்ல அப்டின்னாலும், இந்த மேட்ச் வந்து எப்படியாச்சும் கோப் அப் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு மேனுவல் உகார்தேவ ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் அப்டின்னா, ஆர்சனலோட மிட்ஃபீல்ட் வந்து ரொம்பவே ஒரு குயிக்கான ஒரு மிட்ஃபீல்ட். ஸோ ரைட் சைட்ல நம்ம விங் பேக் வந்து அமட் டியாலோ தான் இருக்க போறான். எனக்கு தெரிஞ்சு இந்த அட்டாக்ல ரொம்பவே ஒரு புஷ் வேணும். ஸோ லெஃப்ட் சைட்ல பேட்ரிக் டோகோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ சென்டர்ல 2 இன்சைட் ஃபார்வர்ட்ஸ் மத்தியாஸ் குன்யா அண்ட் பிரையன் எம்புமோ. பிரையன் எம்புமோ அடிக்கடி வந்து சார்ஜ் பண்ணி பெஞ்சமின் செஸ்கோக்கு அந்த கிராஸ் குடுக்கறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. பிகாஸ் பிரையன் எம்புமோ 2 லெக்குமே ப்ளே பண்ணக்கூடிய ஆளு. லெஃப்ட் சைட்ல மத்தியாஸ் குன்யா அடிக்கடி ஒரு லேட் ரன்ஸ் குடுத்து அந்த கோலுக்கு ஷாட் எடுக்கக்கூடிய பிளேயர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த 2 பேரோட சிஸ்டமா இருக்கும். சென்டர்ல பெஞ்சமின் செஸ்கோ நெறைய கிராஸஸ் வரப்போகுது அண்ட் நெறைய ஏரியல் பால்ஸ் வரப்போகுது. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஸோ ஆமரிமோட டாக்டிக்ஸ் இந்த மேட்ச்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு காம்பேக்ட்டா சிட் பேக் டைட் பண்ணி கவுண்டர்ஸ்ல ஈடுபடுங்க அப்படின்னு தான் சொல்லப் போறான். ஏன் அப்படின்னா, இன்னும் அந்த ஒரு அட்டாக்கிங் ப்ளே பண்றதுக்கு, இன்னும் அந்த பொசஷன் பேஸ்ட் ஃபுட்பால் ப்ளே பண்றதுக்கு மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கவுண்டர் அட்டாக் தான் ஃபுல்லாவே இருக்க போகுது. ஆர்சனல் கிட்ட நான் டேஞ்சரஸ் ஏரியா கிட்ட பால குடுத்துட்டு, நீங்க பால வச்சுக்கோங்க. அட்டாக்ல வந்தா மட்டும் நாங்க வந்து பிரஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்படிங்கிற மாரி தான் ப்ளே பண்ண போறானுங்க. அண்ட் செஸ்கோ, மத்தியாஸ் குன்யா, பிரையன் எம்புமோ இந்த 3 பேருக்குமே நெறைய லாங் பால்ஸ் வரப்போகுது. இந்த 3 பேரும் டயர்ட் ஆகி சாக போறானுங்கன்னு நான் நெனைக்கிறேன். எஸ்பெஷலி ஆர்சனலோட ஃபுல் பேக்ஸ் டிம்பரா இருக்கட்டும் அண்ட் கேஃப்லோரியா இருக்கட்டும். இந்த 2 பேருமே அட்டாக்ல ரொம்பவே போகி அந்த ஃபுல் பேக் பொசிஷன வந்து லூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பெஞ்சமின் செஸ்கோவா இருக்கட்டும், பிரையன் எம்புமோவா இருக்கட்டும் 2 பேருக்குமே ஏரியல் பால்ஸ் அந்த டைம்ல சூப்பர்பா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் அங்க தான் ஆர்சனலோட அந்த டிஃபென்ஸ நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு விக்டர் யோக்கரஸ் பத்தி டாப் டூ பாட்டம் ஆமரிம்க்கு எல்லாமே தெரியும். காஷ்மீரோ வந்து ஒரு மஸ்கிட்டோ மாரி அவன் பின்னாடியே சுத்த விட போறான்னு நெனைக்கிறேன். ஏன்னா விக்டர் யோக்கரஸ்க்கு நீங்க வந்து கேப் குடுத்தீங்க அப்படின்னா, நம்மாள் வந்து பொளந்துருவான் போட்டு கோல்லயும், அசிஸ்ட்லயும். பெஞ்சமின் செஸ்கோ வெர்சஸ் விக்டர் யோக்கரஸ் இந்த 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் கோல் வந்து பிரீமியர் லீக்ல ஸ்கோர் பண்ண போறான்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. ஆமரிம் ஃபுட்பால்னு வந்துட்டா ஒரு செஸ் பிளேயர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவன் வந்து ஒரு மேட்ச்க்கும் ஒரு டாக்டிக்ஸ் வந்து போடுவான். ஆர்சனல் கூட, மேன் சிட்டி கூடலாம் ஒரு சிட் பேக் பண்ணிட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணுங்க. மேன் சிட்டி எஸ்பெஷலி நீங்க வந்து சிட் பேக் தான் பண்ணி ஆகணும். அவனுங்கள வந்து பொசிஷன்ல நீங்க பீட் பண்ணவே முடியாது. லிவர்பூல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேன் சிட்டிக்கு பொசிஷன குடுத்துட்டு, அவனுங்க வந்து குயிக் டிரான்சிஷன்ஸ்ல கோல் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தானுங்க. ஸோ அதே மாரி தான் யுனைட்டட் வந்து இந்த மாரி டாப் டீம்ஸ் கூட பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஸோ ஆர்சனலோட என்னோட பிரெடிக்டட் லைனப் வந்து இதுதான். கோல்ல வந்து ராயா தான் இருக்க போறான். சென்டர்ல கேப்ரியல் அண்ட் சலீபா சென்டர் பேக்ஸ் அண்ட் ரைட் பேக், லெஃப்ட் பேக் வந்து டிம்பர் அண்ட் கேஃப்லோரி இவங்க தான் இருக்க போறாங்க. சென்டர் மிட்ஃபீல்ட்ல டெக்லான் ரைஸ் அண்ட் ஜூபிமெண்டி இவங்க இருக்க போறாங்க. அண்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல ஓடகார்ட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் விங்கர்ஸ்ல மார்டினெல்லி அண்ட் புகாயோ சாக்கா. சென்டர்ல விக்டர் யோக்கரஸ். ஸோ இது வந்து ஒரு 4-2-3-1 சிஸ்டம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பொசிஷன்ல ஆப்போனன்ட்டோட பிரஸ்ஸ வந்து சஃபோகேட் பண்ணி இவன் கோல் அடிக்கிறதுல ரொம்பவே கில்லாடி நம்ம ஆர்டெட்டா. நம்ம முன்னாடி வீடியோலலாம் அவனோட டாக்டிக்ஸ் பத்தி பேசியிருக்கோம். அதுதான் எல்லா டீம் கூடயும் பண்ணுவான். இதுலயும் அதான் இருக்க போது. பொசஷன் பேஸ்ட் ஃபுட்பால் தான் ஆர்சனல் வந்து இந்த மேட்ச் ப்ளே பண்ண போறாங்க. ஸோ கேன் யுனைட்டட் நியூட்ரலைஸ் ஆர்சனல்ஸ் பொசஷன் பேஸ்ட் ஃபுட்பால் அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்மளோட டாக்டிக்கல் டைவ் வந்து இந்த மேட்ச்ல நம்ம வந்து பார்த்துருவோம். ஒரு ஷார்ட்டா பார்த்துருவோம். ஆர்சனல் வந்து பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் தான் ப்ளே பண்ண போறாங்க. நம்ம எல்லாரும் முன்னாடியே பேசினது தான். ஓடேகார்ட் அவங்களோட ஒரு இன்ஜினா இருக்க போறான். அண்ட் டெக்லான் ரைஸ் ரொம்பவே ஒரு லேட் ரன்ஸ்லாம் பண்ணி அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறான். ஜூபிமெண்டி டிஃபென்ஸ்லயே தான் இருக்க போறான். அதிகமா அட்டாக்ல வரப்போறதில்ல. அண்ட் ஆர்சனலோட ஃபுல் பேக்ஸ் டிம்பர் அண்ட் கேலஃபோரி இது 2 பேருமே ஃபுல் பேக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு விங் பேக் பொசிஷனுக்கு போய் அட்டாக்க இனிஷியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறாங்க. அங்க தான் மான்செஸ்டர் யுனைட்டட் அவங்களோட டிஃபென்ஸ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். பிகாஸ் நம்மகிட்ட பேட்ரிக் டோகோ அண்ட் அமட் டியாலோ, பிரையன் எம்புமோ இந்த 3 பேர்கிட்டயும் சூப்பர்வான பேஸ் இருக்கு. அண்ட் பெஞ்சமின் செஸ்கோ சொல்லவே தேவையில்ல. வெர்டிகல் பாஸ்லாம் போட்டீங்க அப்டின்னா, நம்மாள் வந்து பயங்கரமா ஓடுவான். ஆர்சனலோட டிஃபென்ஸ நீங்க வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இதுதான் பண்ணி ஆகணும். பெஞ்சமின் செஸ்கோ நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கான். ஸோ, எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஏரியல் பால் போட்டு அவன வந்து அந்த சான்ஸ வின் பண்ண வைக்கணும். நீங்க சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஏரியல் பால் போட்டீங்க அப்டின்னா, ஆர்சனல் வந்து கண்டுபிடிச்சுருவானுங்க. இவனுங்க வந்து ஏரியல் பால் தான் ட்ரை பண்ண போறானுங்க கவுண்டர்ல. ஸோ, நம்ம வந்து பெஞ்சமின் செஸ்கோக்கு ஆஃப் சைட் ட்ராப்ப போட்டுறோம் அப்டின்னு சொல்லிட்டு சலீபா அண்ட் கேப்ரியல் 2 பேருக்குமே தெரியும். சூப்பர்வான ஒரு ஆஃப் சைட் ட்ராப்பர்ஸ். ஸோ, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு மான்செஸ்டர் யுனைட்டட் கவுண்டர் அட்டாக்க பேஸ் பண்ணி தான் ப்ளே பண்ண போறாங்க இந்த டீம். இன் கேஸ் அவங்க பொசிஷன்ல ரொம்ப ப்ளே பண்ணாங்க அப்டின்னா, மான்செஸ்டர் யுனைட்டட் இஸ் கோனா வின் தி டைட்டில். ஆர்சனல் அப்படிலாம் வின் பண்ணானுங்க அப்படின்னா, நான் அப்படிதான் நெனப்பேன். எம்புமோ அண்ட் அமட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த மேட்ச்ல ரொம்பவே குரூஷியலா இருக்க போறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்புமோ அண்ட் அமட் 2 பேருமே அந்த ரைட் சைட்ல லெஃப்ட் ஃபுட் பிளேயர்ஸ். ரைட் ஃபுட்டையும் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ, பெஞ்சமின் செஸ்கோக்கு கிராஸ்லாம் சூப்பர்பா வரப்போகுது. ஸோ, என்னோட பிரெடிக்ஷன் இந்த மேட்ச்க்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1-1 ஒரு நெர்வி டிராவா இருக்க போகுது. இல்ல அப்படின்னா 2-1 விக்டரி ஃபார் ஆர்சனல் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நான் நெனைக்கிறேன். செட் பீஸ்லலாம் ஆர்சனல் வந்து எப்படியாச்சும் கோல் போட்டுருவானுங்க. அத மொதல்ல தடுக்கணும் யுனைட்டட். பிகாஸ் யுனைட்டட் வந்து செட் பீஸ்ல ரொம்ப வீக்னஸா இருக்கானுங்க. ரூபன் அமரிம் அத எப்படியாச்சும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். 2-1 வின் ஃபார் ஆர்சனல். இல்ல அப்படின்னா 1-1 டிரா ஃபார் யுனைட்டட் ஆர்சனல். எனக்கு தெரிஞ்சு 3-1 வின் பண்ணா யுனைட்டடுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் வாய்ப்பு இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இதுதான் இன்னையோட நம்ம யுனைட்டட் வெர்சஸ் ஆர்சனல் பிரிவ்யூ. ஸோ அதுக்கு முன்னாடி நாளைக்கு ஈவினிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஆஸ்டன் வில்லா வெர்சஸ் நியூகாசல் மேட்ச் வந்து நம்ம லைவ்ல வாட்ச் அலாங் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுட்பால் ஓடசி தமிழ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு லைவ்ல நம்ம வாட்ச் அலாங் பண்ண போறோம். உங்க கூட சேர்ந்து நான் பேசிக்கிட்டே பார்க்க போறேன். அண்ட் ஆர்சனல் வெர்சஸ் யுனைட்டட் மேட்சும் நம்ம கண்டிப்பா லைவ்ல பண்ணுவோம். யுனைட்டட் மேட்ச் எல்லாமே நம்ம லைவ்ல பண்ண போறதா ஒரு குறிக்கோள்ல இருக்கேன். பட் மிட் நைட்ல பண்ற மேட்ச்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா வீட்ல செருப்பால அடிப்பாங்க.
ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு ரெடியா இருங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம லைவ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டக்கு டக்குன்னு வரும். நீங்களும் டக்கு டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங். தேங்க் யூ.